15 ஜனவரி 2026 பொதுக்காலம் முதல் வாரம் வியாழன். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 40-45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். ஆனால் இயேசு எந்த நகருக்குள் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையாக இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, நாம் இந்த வாரங்களில் பொங்கல் திருநாட்களை கொண்டாடி மகிழ்கின்றோம். நேற்றைய தினத்தில் போகி பண்டிகை பழையன கழிதலை புதியன புகுதலை நினைத்து இன்றைய நாளில் தை மாதத்தினுடைய முதல் நாளில் பொங்கல் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். பொங்கல் என்பது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாக தமிழர்களாகி நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆக இன்றைய நாளில் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாக நமக்கு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அவருக்கு காணிக்கையாக இன்றைய நாளில் நம்முடைய உடலையும் உள்ளங்களையும் நம்முடைய திறமைகள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இறைவனிடத்தில் காணிக்கையாக வைத்து இறை ஆசிரை நாம் பெறுவோமாக. பிரியமானவர்களை, இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தில் தொழுநோயாளர் ஒருவர் குணமடைதலை நாம் பார்க்கின்றோம். தொழுநோயாளர் என்பது அது வெறும் உடல் சார்ந்த நோய் மட்டுமல்ல, அந்த காலத்தில் அது ஒரு சமூக கொடுமை. தொழுநோயாளர்கள் ஊருக்கு வெளியே வாழ வேண்டும், யாரும் அவர்களை தொடக்கூடாது, அவர்கள் தீட்டு தீட்டு என்று கூச்சலிட வேண்டும்.